ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படின்னா ஜூலை மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஜூலை மாதம் அப்படிங்கிறது 5 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குது. யார் அந்த 5 ராசிக்காரர்கள் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களினுடைய நிலைகளை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறது வேறுபடும். அந்த வகையில் தான் 2024ஆம் ஆண்டினுடைய 7வது மாதமான ஜூலை மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகளினால பல மங்களகரமான யோகங்களும் உருவாக இருக்கு. இந்த யோகத்தினால ஜூலை மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வர போகுது அப்படின்னே கூட சொல்லலாம். அது என்னென்ன மாற்றம், இந்த மாதம் நம்ம எப்படி இருக்க போகிறது, நம்ம எந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய கடவுள் வழி சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக மேசம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும். மேலும் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய மன அழுத்தங்களுக்கு நீங்கள் ஆளாகி இருப்பீங்க. இருந்தாலும் ஒவ்வொரு சவாலையுமே முழுமையான தைரியத்துடனும் எதிர்கொள்வீங்க. அவற்றை எளிதில் சமாளித்தும் நீங்கள் மிக அதிக அளவில் வெற்றியுமே பெற்றிருப்பீங்க. உங்களுடைய கஷ்ட காலங்கள் அனைத்துமே இனி நீங்க போகிறது. மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களினுடன் இருக்கக்கூடிய அன்பும் பாசமும் இன்னும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைய போகிறது. மேலும் உங்களுக்கு பிடித்தவர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களினுடைய முழுமையான ஆதரவுமே இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பண விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே அவசரப்படாதீங்க. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் சிந்தித்து எந்த ஒரு முடிவையும் எடுப்பது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது. அடுத்ததாக ரிஷபம் ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்கும். வேலை இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் விரும்பிய வேலைகளை பெறுவீங்க. ஏற்கனவே செய்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்குது. வியாபாரம் செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளுமே கிடைக்குங்க. இது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை நிலுவையில் இருந்தால் கூட அனைத்து வேலைகளுமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடிந்துவிடும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு மிக அதிகப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய வருமான ஆதாரங்களை கூட நீங்கள் பெறுவீங்க. அதோடு தனிப்பட்ட வாழ்க்கையில் சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இனிமையாக தான் இருக்கும். மன அழுத்தத்திலிருந்து முற்றிலுமாக விடுபடக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த காலம் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பெரியதாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஆரோக்கியத்தை நீங்கள் ரொம்பவே நன்றாக வைத்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். அன்பார்ந்த மிதுனம் ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே நன்றாக இருக்கும். நீங்கள் இதற்கு முன்னாடி உங்களுடைய பரம்பரை தொழிலை செய்து கடினமாக உழைத்து சொந்த அடையாளத்தை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த செயலில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு புதியதாக நீங்கள் ஒரு வேலையை மாற்ற விரும்பினீங்க அப்படின்னா கூட நீங்கள் சில நல்ல சலுகைகளை கூட தாராளமாக பெறலாம். மேலும் வெளிநாட்டில் இதுவரைக்கும் நீங்கள் வேலை செய்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். நிதி நிலைமை அப்படிங்கிறது மேம்படும். மேலும் பணம் தொடர்பான கவலைகளிலிருந்து நீங்கள் முற்றிலுமாக விடுபடக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த காலம் இருக்குது. இந்த மாதத்தில் சில முக்கியமான நிதி முடிவுகளை கூட நீங்கள் எடுக்கலாம். உங்களுடைய பெற்றோர்களினுடைய முழுமையான ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். இதற்கு முன்பாக நீங்கள் ஏதாவது ஒரு உடல்நல பிரச்சனையை எதிர்கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் உங்களோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அன்பார்ந்த கடகம் ராசி நேயர்களே, ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே இனிமையானதாக தான் இருக்கும். சில காலமாக உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருந்தால் இந்த மாதம் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளிலிருந்துமே முற்றிலுமாக விடுபடுவீங்க.
உங்களுடைய வணிகம் வேகமாக முன்னேறும். மேலும் வேலை செய்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இதனால் சற்று அதிகமாகவே நீங்கள் மன அழுத்தத்தை உணர்வீங்க. இருப்பினும் நேர்மறையாக இருக்க வேண்டும். உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி தான் உங்களை நல்வழிப்படுத்துமே. ஏனெனில் கடின உழைப்பின் சரியான முடிவுகளை நீங்கள் விரைவில் கண்டிப்பாக பெற முடியும். உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்க. மாத இறுதியில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் எங்கேயாவது வெளியே கூட செல்லுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. இந்த பயணத்தின் போது உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் முழுமையாக கவனித்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, ஜூலை மாதத்தில் உங்கள் தோல்விக்கு மற்றவர்களை குறை கூறாமல் உங்களுடைய தவறை அறிந்து அவற்றை சரி செய்ய நீங்கள் முயற்சி செய்வது நல்லது. காதலை பொறுத்தவரை ரொம்பவே நன்றாக இருக்கும். அவசரப்படுவதை நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. வேலை தேடுபவங்களுக்கு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரிகளுக்கும் நல்ல லாபம் அப்படிங்கிறதுமே கிடைக்கும். மாணவர்களுக்கு பொதுவாக சாதகமான ஒரு காலமாக தான் இருக்கும். விடாமுயற்சியுடன் நீங்கள் படித்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். பணத்தை பொறுத்தவரை ஜூலை மாதம் உங்களுக்கு ரொம்பவே சுமாராக தான் இருக்கும். மேலும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். சரியான நேரத்திற்கு உணவை சாப்பிடுவதன் மூலமாக உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ளலாம். நீங்கள் பொதுவாக எச்சரிக்கையுடன் இருப்பது இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, ஜூலை மாதம் உங்களுக்கு ரொம்பவே நன்றாக இருக்கும். நிதிநிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே மீண்டும் தொடங்கப்படும். முதலீடுகள் போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழிலில் உங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். பணிபுரிபவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே அதிகமாக தான் இருக்குது. ஏதாவது நீங்கள் இது வரைக்கும் வேலை தேடிக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா விரும்பிய வேலைகளை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். மேலும் அவசரமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக தான் இருக்கும். அன்பார்ந்த விருச்சிகம் ராசி நேயர்களே, ஜூலை மாதத்தில் உங்களுடைய ஆக்ரோஷமான குணம் நிறைய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கலாம். விரைவில் வெற்றி பெற நீங்கள் குறுக்கு வழியை பின்பற்றினால் அதற்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் வந்து சேரும். அதனால் குறுக்கு வழியை பின்பற்றுவதை தவிர்ப்பது நல்லது. வெற்றிக்கான திறவுகோல் கடின உழைப்பு மட்டும்தான். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். பணியிடத்தில் நீங்கள் ரொம்பவே சிரமமான சில சூழ்நிலைகளையுமே சந்திக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு சிறப்பான வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். இந்த மாதம் நிதி ரீதியாக உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். காதல் வாழ்க்கை ரொம்பவே நன்றாக இருக்கும். இந்த மாதத்தில் அதிகப்படியான கோபத்தையும் மன அழுத்தத்தையும் தவிர்ப்பது நல்லது. இல்லை அப்படின்னா அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மோசமான விளைவை கூட ஏற்படுத்தலாம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, ஜூலை மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுடைய பக்கம்தான் இருக்கும். உங்களுடைய அனைத்து வேலைகளுமே நீங்கள் திட்டமிட்டபடி முடிவடையும். மேலும் பணிபுரிபவர்களினுடைய பதவி உயர்வு நீங்கள் பெறலாம். வியாபாரிகளுக்கு புதிய தொழில் செய்யவும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தில் கூட்டு தொழில் செய்வது ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும். முதலீடு செய்ய ரொம்பவே உகந்த மாதம். வீட்டில் சூழல் அப்படிங்கிறது ரொம்பவே திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய இன்பம் துன்பம் அனைத்துலையுமே உங்களுடைய துணை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஆதரவாக இருப்பாங்க. மேலும் பெற்றோர்களினுடைய முழுமையான ஆசைகளையுமே நீங்கள் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடனான உறவு அப்படிங்கிறது இனிமே அதிகரிக்கும். உங்களுடைய சில முக்கியமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தீர்க்கப்படும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வசதிகள் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகும். இந்த மாதம் அப்படிங்கிறது வேலையில் பொறுத்தவரை நீங்கள் ரொம்பவே தீவிரமாக இருக்க வேண்டும். நேர்மறையுடன் கடினமாக உழைத்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்களை பெறலாம். அன்பார்ந்த மகரம் ராசி நேயர்களே, ஜூலை மாதமானது உங்களுடைய வேலையை பொறுத்தவரை ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் எந்த வகையான மாற்றத்தை திட்டமிட்டாலும் இந்த மாதத்தில் நல்ல ஒரு வெற்றியையும் பெறலாம். வேலை செய்பவர்களினுடைய உழைப்பும் திறமையும் பெரிதும் பாராட்டப்படும். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குது. மேலும் திருமண வாழ்க்கையில் சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். காதல் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். மேலும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியமானது ரொம்பவே சிறப்பாகவும் இருக்கும். அன்பார்ந்த கும்பம் ராசி நேயர்களே, ஜூலை மாதமானது உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் எதிர்மறையாக உணர்வீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை குறையும்.
சிந்திக்காமல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்தால் உங்களுக்கு அது பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்கலாம். நிதி பிரச்சனைகளில் இருந்து விடுபட கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடன் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஏற்படலாம். இந்த மாதத்தில் வேலையில் இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும். நேர்மறையாக கடினமாக நீங்கள் உழைத்து வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். அன்பார்ந்த மீனம் ராசி நேயர்களே, ஜூலை மாதத்தினுடைய தொடக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். வேலை செய்தால் பெரிய திட்டத்தில் பணிபுரிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரிகள் பல சிறிய லாபத்தை பெறலாம். உங்களுடைய வியாபாரம் வளரும். பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க. நீங்கள் திடீரென்று ஒரு புதிய வருமானத்தை கூட பெறலாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சில காலமாக சரியில்லாமல் இருந்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை எந்த அளவிற்கு உண்டாக போகிறது அப்படிங்கிறத பற்றி பல முக்கியமான தகவல்களை நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.